பாஜக எதிர்ப்போம், மோடி எதிர்ப்போம், எல்லா வேஷமும் கட்டுவான் திமுக. ஏன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களோட வாக்கு, அந்த வாக்கு பிச்சைக்காக எதை வேணா செய்வேன். 2004 வரைக்கும் முரசொலி மாறன் சாகுற வரை பாஜகவோடு ஒட்டி கொண்டிருந்தது திமுக. சுதந்திர இந்தியாவில் 3 இயக்கம் தான் இருந்துச்சு, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக் தான். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் பொறுப்புல காகிதம் இழுத்திருந்தாரு. அந்த முஸ்லீம் லீக்க பல துண்டாக உடைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கினது கருணாநிதி. நான் இறந்தாலும் 300 ஆண்டு ஆனாலும் சரி முஸ்லீம் லீக் இருக்கும்னாரு. யாரு? தாத்தா காகிதம் இல்லத்து அப்துல் சமது, அப்துல் லத்தீப்ங்கிற 2 பேர் தலைமையில பிரிச்சு விட்டு கடைசியில் அந்த அப்துல் லத்தீப்ப பாஜகவோட இவர் போறப்ப அப்துல் லத்தீப்பையும் கூப்பிடுறாரு. அப்ப காகிதம் இல்லத்தோட வாரிசா அப்துல் லத்தீப் சொன்னாரு, பிறை கொடிய தூக்கின என்ன கருப்பு சோப்பு கொடிய தூக்க சொன்னீங்க, நான் தூக்கினேன். கடைசியில பாபர் மசூதி இடிச்ச காவி கொடிய தூக்க சொல்றீங்களே, என்ன நியாயம் என்று கேட்டுவிட்டு வெளியேறினார். அதுக்கும் பிறகும் அந்த முஸ்லிமையும் உடைச்சார் கருணாநிதி. இது வரலாறு. அந்த திமுகவையும் அந்த கருணாநிதி எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறீங்க?